இணக்கம் காணப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை, 15% சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள அதிகரிப்பு, ஊழியர்களுக்கான இழப்பீட்டு கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 27ஆம் தேதி நாங்கள் அமைச்சரவைக்கு பத்திரத்தை சமர்ப்பிக்கின்றோம். அதிலே உங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வினை பெற்றுத் தருவோம் என்று கூறிய அரசாங்கம் வெறுமனே அதற்கொரு கமிட்டியை மட்டும் அமைத்து உங்களுக்கு தீர்வு தருவதாக சாட்டுப்போக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகள் இன்று ஸ்தம்பிதமடைந்திருந்தன. இதனிடையே பேராதனை பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தது. நேற்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரால் ஒரு கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டது. உடனடியாக சேவைக்கு சமூகம் அளிக்கும்படி அரசாங்கம் இந்த தேர்தலுக்கு தயாராகுது ஒழிய எங்கட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தயாராகவில்லை. பாராளுமன்றத்தில் 225 பேருக்கும் வாகனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு, இனாமாக பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றத ஒழிய எங்கட பல்கலைக்கழக அமைப்பில் உள்ள கல்விசாரா ஊழியர்களின் இந்த பணி பகிஷ்கரிப்பை முடிவுக்கு கொண்டு வர எந்த விதமான எத்தனிப்புகளோ முயற்சிகளோ அல்ல. இன்றைக்கு 30வது நாளாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு செட் இன்றைக்கு தயாராகும் பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு செட்டு அந்த படிப்பு எக்ஸாம்ஸ் எல்லாம் தாமதமாக இருக்கு. இதற்கான தீர்வு என்ன? இப்போதைக்கு 17 பல்கலைக்கழகங்களிலே வேலைநிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அரசும் ஒரு துறந்த மனதுடன் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2 லட்சத்துக்கும் மேலான, நீங்கள் சொன்னது போலவே, எதிர்கால பிள்ளைகளுடைய அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை செம்மையாகப்படுத்துவது அரசையும் அதே நேரம் அரச ஊழியருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆகினாலே அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த ஊழியர்களும் இருக்க பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆகினாலே இன்றைக்கு நேற்று கூட நான் அவர்களோடு கதைச்சிருக்கிறேன். திங்கட்கிழமை இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்கப் போகின்றது. என்னுடைய கணிப்பின்படி இப்போதைக்கு அவர்கள் கேட்கின்ற இந்த சம்பள உயர்வின் அடிப்படையிலே 1.1 பில்லியன் காசு தேவையாயிரும் இந்த 6 மாதத்துக்கு மட்டும். அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆகையினாலே இது ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கான நிவாரணை அல்லாமல் எப்படி முழுமையாக இதை பார்க்கலாம் என்று தான் அரசாங்கம் யோசிக்கின்றது. நவம்பர் மாதம் வருகின்ற வரவு செலவு திட்டத்தின் கீழே இதற்கான ஒரு சுமாரான தீர்வு கிடைக்கும். இங்கே பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா அரசு ஊழியர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம்.